44 பசங்களை செலக்ட் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறமேல என்னோட ரெஃபரன்ஸ்ல பர்சனல் ரெஃபரன்ஸ்ல எங்க இண்டஸ்ட்ரியில இருக்கிற பசங்க எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் பக்கத்தில் நாங்கள் ரெஃபர் பண்ணோம். எல்லாரும் சேர்ந்து பணம் கட்டணும். அவங்க வந்து டிசம்பர் 2024 கப்பல் வருதுன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில நம்ம பண்ணோம். அதுக்கப்புறமேல கப்பல் வருதுக்கு டிலே ஆச்சு. மே மாசம் வரைக்கும். அதுக்கப்புறமேல மே மாசம் தான் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் எங்களுக்கு பண்ணாங்க. சரி ஓகே, ஏதோ வெசல் வரதுக்கு ஏதோ ஒரு பெரிய கவர்மெண்ட்ல ப்ராப்ளமா இருக்கு, 24ல வெசல் வந்துடும், மே 25 வருஷம் வெசல் வந்துடும்னா வரல. அதுக்கப்புறமே மாலத்தீவுல வந்துட்டு யாட்ஸோ இல்லை ரெசார்ட்லயோ எங்க வேலை வாங்கி கட்டாயம் பிளேஸ்மெண்ட் பண்றோம் நாங்க. அதுவும் பண்ணல. சரி, அதுக்கப்புறம் நாங்க பணம் திரும்ப கேட்டா பணமும் கொடுக்குறோம்ன்றாங்க, திரும்ப கொடுத்த பாடே கிடையாது. ஸோ அதனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறமேல தான் இந்த சர்வதேச உரிமைகள் கழகத்துக்கு போய் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எப்படி எங்களுக்கு ஹேண்டில் பண்றதுன்னு தெரியலன்னா அவங்க வந்து ஹேண்டில் பண்ணி கொடுத்தாங்க. சார், இப்போ நான் மாதிரி ஒரு நண்பர், எனக்கு ஒரு 15 ஆண்டு காலத்து நண்பர் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஜாப் ஆஃபர் இருக்கு சார், நீங்களே ஃப்ரீயாக தான் இது பண்ணி கார் கன்சல்ட் பண்ணி பிசினஸ் டெவலப்பர் மாப்பிள்ளை இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு, அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் கப்பலில், நீங்களும் சூப்பர்வைசர் மாதிரி உள்ள வரல சார், உங்களுக்கு ஆப்ஷன் மேலே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் இவர் வந்து நேரடியாக என்ன பார்த்து நேரில் சரி அறிவுப்படுத்தி நேரடியாக எங்களை சந்திக்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் தலா 2 லட்சம் தான் அங்கே உங்களுக்கு விஷா அண்ட் பர்மிட் கிளம்பி பணம் கட்ட வேண்டியது வருகிறது எனக்கு தேவைன்னு சொல்லுது. சார், ஒரு குவாலிஃபைடில் எங்களுக்கு இல்லைங்க சார், நாங்கள் பார்த்தா சொந்த கப்பல் தான், எனக்கு அவங்க கொடுத்து எங்களுடைய சொந்த கப்பல். ஸோ நாங்கள் எடுக்கிறதா சார் டிசிஷன், நீங்கள் பாஸ்போர்ட் உங்களுக்கு விசா நாங்கள் போராட்டத்துக்கான பேப்பர் ஒர்க் எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் தைரியமாக உள்ள வரலாம். நாங்கள் அதர்வைஸ் எல்லாம் நீங்கள் கேட்குற ஃபார்மாலிட்டிஸ் வரும், என்னுடைய சொந்த கப்பலில் உங்களுக்கு எந்த ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது சார், நீங்கள் தைரியமாக பணம் இல்லை நம்ம திரும்ப ஒரு 15 ஆண்டு நண்பர் சொல்கிறாரு அதனால ஒரு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எனக்கு என்னோட அக்கா மானுக்கு சேர்ந்து பணம் கட்டுறேன் சார். நான் 5 lakhs கட்டுறோம். அதுக்கப்புறமா இதை பற்றி நாங்கள் டீப்பாக சார் வந்து இல்லை இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி வரணும் நாங்கள் அப்படியே கொஞ்சம் கேஷாக விட்டுடும். அவங்க ஒரு விஷயத்தை நீடித்து போக செய்யறாங்க. காலம் கணக்க வச்சோம்னா நம்ம மறந்துடுவோம், அவங்க சுத்த வேலைகள் சுய வேலைகள் இருக்கு, நம்ம அப்படியே கொஞ்சம் மறந்துடும், டார்ச்சர் பண்ணாமல் அப்படியே விட்ட வேண்டி அவங்கள இடங்கள்லாம் மாற்றிட்டு இருந்தாங்க, விட்டுட்டோம். நாங்கள் இவரை மட்டுமே கேட்டுட்டு இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு சில டைமில் ஃபோன் எடுத்து பதில் சொல்லிட்டு இருப்பாங்க, இப்போ தரேன் அப்போ தரங்க, இதை பண்ணிடலாங்க, ஒரு 10 நாள் பொறுத்து 1 மாதம் பொறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் மட்டும் பரிமாற்றம் நான் அப்படியே திட்டு இப்போ நாங்கள் ஒரு வீடியோ பார்க்குறோம், எதாச்சும் பார்க்கும்போது இவங்க ஒரு 300 கோடி ரூபாய்க்கு ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணாலும் தெரியுது. அதுக்கப்புறம் சார் கூப்பிட்டு சொல்ல சார் என்ன சார் பண்ணுறதுனால நான் கூட சர்வதேசத்தில் கூடிய நண்பர்களை கூப்பிட்டு இருந்தாலும் சென்னையில் தான் அவங்க இருக்காங்க தகவல் புரியுது. நம்ம எல்லா பிள்ளைங்களும் லீகல் சப்போர்ட் பண்ணுறதுக்கப்புறம் அதுக்கப்புறமா வந்து கேட்டதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ணுங்க, யாரை பாதிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணுங்க அப்படிங்குள்ள அதுக்கப்புறம் விசாரிக்கும் பொழுது தான் இவர் எங்களுக்கு அறிவுமாறு நாங்களே இதில் பாதிக்கப்படுறேன். அதுக்கப்புறம் நேற்று தொடர்பு ஆந்திராவுடைய தம்பி வந்து ஆந்திரா ஆன்லைன் மூலியமா அவர் பணம் கட்டியிருக்காரு. அவரு இன்னைக்கு வந்து புகார் கொடுத்தாரு, ஆளுக்கு 1 லட்சம் 2 பேர் நம்பர்களுக்காக அவங்க கொடுத்துருக்காரு. ஆன்லைன் மூலியம் படிச்சிருக்க மாணவனுக்கு அவங்க $500 சம்பளம் கிடைக்கும், $50,000 சம்பளம் கிடைக்கும் அப்படின்றாங்க. என்ன மாதிரி பாப்பர மக்களை தூக்க உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் அப்படின்றாங்க. நான் எனக்காக என்னுடைய அக்கா மகனுக்கு நான் பணம் கட்டிருக்கேன். சாருடைய மூலியமாக இவர் வந்து கல்லூரியில் வேலை செஞ்சிருந்தாரு. இவர் மூலியமா கிட்டத்தட்ட 45 மாணவர்கள் வந்து கிட்டத்தட்ட 60 லட்சம் வரை இவர் 2 மட்டுமே பெற்று வச்சிருக்காங்க. ஸோ சேலம் ஒரு மாவட்டத்தில் மட்டும் எங்களுக்கு தெரிந்து 72 லட்சம் ரூபாய் 60 பேரிடம். மற்ற இவர் ஒரே ஒரு பர்சன் தான் இவர் சோர்ஸை வச்சு இவர்கிட்ட 55 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணியிருக்காரு. கிரிப்டோ கரன்சி வேலை வாங்கிட்டு இவங்க ஒரு நபர் 10 பேரை இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த 10 பேர் மட்டும் 55 லட்சம் ரூபாய் அங்கே இது பண்ணியிருக்காங்க. இப்போ கடந்த இதான் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழக அரசிடம் செய்யப்பட்டது. என்னைக்கு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2, 3, 4 இந்த 4 நாட்கள் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் தமிழக முதல்வர் கலந்து வருகிறார். ராஜாவி சிங் என்ற நபர் தான் 300 கோடி ரூபாய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணியிருக்காரு. ஒரு மோசடி நபருக்கு 300 கோடி ரூபாய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் எப்படி அரசாங்கம் அதை பற்றி விசாரிக்காம கொடுத்துற ஒரு விஷயங்கள் தெரியல. இன்னும் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட போறாங்க இந்த 300 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் 2000 பேருக்கு வளர்த்துறோம், 3000 பேருக்கு வளர்த்துறோம், இன்னும் யாரும் பாதிக்கப்பட போறாங்க விஷயங்கள் தெரியல. இதை சேர்ந்த அரசாங்கம் தயவு கொடுத்து கேட்கிறோம், எங்களை மாதிரி பாதிக்கப்படும் வேண்டுகோள் கிடைக்கும். இந்த ஒப்பந்தத்தையும் சரி அவர்களை பற்றி விசாரித்து சட்டப்பூர்வமான ஒரு நடவடிக்கை வேணும். இதில் பார்த்தீங்கன்னா 3 பேர் சம்மந்தப்பட்டாங்க. அதில் வந்து ஒருவர் இறந்து விட்டார். இதுதான் ராஜா வைஸ். இவர் பார்த்தீங்கன்னா பினாபிஸ் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே அங்கங்கே இது மாதிரி பாதிக்கப்பட்ட நபர்கள் யாராவது கொஞ்சம் இவருக்கு வேலை வாங்கி தருவதா சொல்லி தான் உங்களுக்கு மாதம் 30,000 சம்பளம் வேலைக்கு சேர்த்துருக்காங்க. சேர்த்ததுக்கப்புறம் இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணால் அதிகலாமா அடிக்கலாம்னு ஆசீர்வாதத்தை கூட்டி இது மாதிரி இவர்கிட்ட 55 லட்சம் இந்த நபர் தான் ராஜா வைஸ்ங்கிறவர். அதுக்குப்படியே பார்த்தீங்கன்னா பிரவீன், இவர் வந்து ராசிபுரத்தை சேர்ந்தவர். பிரவீன் ராஜ் ராஜா வைஸ் ராசிபுரத்தை சேர்ந்தவர். இவர் மூலமா சேலத்தில் நபர்கள் எல்லாத்தையும் அணுகி பண பரிமாற்றம் பண்ணார். டாமி இவர் வந்து இவரும் இவங்க கூட இருந்தாங்க. இவரோட வங்கி கணக்கு நாங்கள் பணம் அனுப்பியிருக்கோம். இவர் வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. அது உண்மையாக போய் எனக்கு தெரியல. அவங்க சர்க்கிள் வந்து தகவல் வந்து இறந்துட்டாருன்னு சொல்லி ஸோ இந்த 3 நபர்கள் மேலே மோசடி குற்றச்சாட்டு நாங்கள் நீங்கள் டிஜிபியை பார்த்து நேரடியாக புகார் கொடுத்துருக்கோம். புகார் கொடுத்து இந்த மாதிரி பாதிக்கப்படுறீங்களை சட்ட நடவடிக்கை வேணும்னு உதவி கேட்டு நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம். மேற்கொண்டு நடவடிக்கை அரசாங்கம் எங்களுக்கு எடுத்துக்கிட்டு எங்கள் பணத்தை மீட்டு கொடுக்கணும்
அப்படிங்கிற எங்களோட கோரிக்கை. மற்ற நபர்கள் யாரால் எங்களை பாதிக்கப்பட்டாங்க, நீங்களாம் பத்திரிகையாளர் துறையில இவங்களை இந்த விஷயத்தை நீங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா இன்னும் தமிழ்நாடு முழுக்க யார் பாதிக்கப்பட்டாங்க விஷயங்களுக்கு தெரிய வரும். ரெண்டாவது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் சார்ந்தும் ஒரு மதிப்பாய்வு செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தமிழக அரசுக்கு வச்சுக்கிறோம் கட்டாயமா. ஏன்னா மக்களுடைய பணம் இது மாதிரி மோசடியான பேர் விளையாட்டுல போய் சேரக்கூடாது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு வேண்டுகோள். எங்களை மாதிரி பாதிக்கிறதுனால நியாயம் கம்பல்சரி வரும். எங்களுக்கு சட்ட ஒதுக்கீடு சர்வதேச உரிமைகளை உறுப்பினர்கள் எங்களுக்கு சட்ட ஆலோசனை கொடுத்து எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. இது மாதிரி பண்ணுங்க, பொதுமக்கள் மீடியாட்ட போங்க, வெளியில் கொண்டு வாங்குறாங்க, சர்வதேச உரிமைகளை சேர்ந்த நண்பர்கள் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க, சட்ட ஆலோசனை வழங்கியிருக்காங்க. ஸோ அதையும் நாங்கள் இதில் பதிவு பண்ணிக்கிறோம். மேற்கொண்டதை கேட்கணும். அதாவது ஃபுட் ரிலேட்டடான விஷயத்துல அப்போ வந்துட்டு நாங்கள் இந்த கப்பல் கம்பெனியோ இதை பற்றி நம்மளுக்கு தெரியாது. அவர் எங்கள் காலேஜ் அணுகிறப்ப அந்த கப்பல் கம்பெனியை வச்சு தான் அணுகிறாரு. நம்ம பசங்க வந்து நல்லா ஒரு டேலண்டடாக இருக்காங்க, உங்கள் பசங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்குறேன். வெளியில் வந்து மார்க்கெட்டில் வந்து 3 lakh 3.5 lakhs ஆகும். 3 வருஷம் 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பசங்களுக்கு தான் ஆகும். பட் உங்கள் பசங்க வந்து எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்கோம். இந்த பசங்க அந்த டீம் நான் எங்களுக்கு புதுசாக கப்பல் வருது, அதில் வந்துட்டு நம்ம பசங்க இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும், நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் நம்ம ஊர் பசங்களுக்கு சொல்லிட்டு பேசி இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேம்பஸ் இன்ட்ரி இவரே தான் அரேஞ்ச் பண்ணுறாரு. நான் தான் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தேன் காலேஜில். சார் அவர் கேட்குறது என்ன தெரியுங்களா, அதுக்காக ஏதாவது உங்களுக்கு கமிஷன் மாதிரி எதுவும் பண்ணலைங்க சார். அதை சொல்லுங்க. அப்போ கிரிப்டோ கரன்சி கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவுமே இல்லையா? அப்படி இல்லை சார், இது வந்து நமக்கு வந்து கப்பல் 5 பேர் சார் வந்து வெளிநாடு 5 பேர் சொல்லுவாங்க. கிரிப்டோ கரன்சில கமிஷன் இருக்குது, என்ஐ பேசுறாங்க, நானே அதை அவாய்ட் பண்ணிருக்கிறேன். என்ஐ பேசுறாங்க சேர்த்து விட்டா நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள ஒரு நிமிஷம் நீங்க சேர்த்து விட்டீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும். நீங்க பே பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி 3 பேர் வரவங்க நீங்க சேர்த்து விட்டீங்கன்னா நீங்க இங்க இருப்பீங்க, இவங்க இருந்து 15,000 ரூபாய் கமிஷன் வரும், இவங்க இருந்து 15,000 ரூபாய் கமிஷன் வரும், இவங்க இருந்து 15,000 ரூபாய் கமிஷன் வரும். அப்படி யாரும் பேசிருக்காங்க. சரியா? இப்போ நீங்க அது மாதிரி ஆசைப்படுறதா நீங்க 10 பேர் கொடுத்துருக்கீங்க. நீங்க அப்படி பண்ணல சார். அப்படி எப்படி நீங்க கிரிப்டோ கரன்சி இதுக்கு கிரிப்டோ கரன்சிக்கு போனாவே அந்த மாதிரியான ஒரு ஸ்டடி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் ஏஜென்சியை மூவ் பண்ணீங்களா? இல்லை தனிப்பட்ட ஆள் தான் மூவ் பண்ணீங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இவர் முதல்ல அந்த இடத்துக்கு வேலைக்காக 30 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு பணி நியமனம் செய்யப்பட்டவர். அங்கே 2 மாதம் வேலை செஞ்ச பிறகு ஒரு 90 கோடி ரூபாய் கிரிப்டோ கரன்சி மணி எங்களுக்கு இருக்கு. அதுக்கு நாங்கள் அட்வான்ஸ் பே பண்ணால் அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வட்டி முதல்ல சேர்த்து போட்டு நாங்கள் பணம் தரோங்கிற ஆசையாக இருந்துச்சு. யாராவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லுங்க அப்போன்னு கூப்பிட்டு அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தெரியும். இந்த வேலை வாய்ப்பை அவருக்கு சொல்லியிருக்காங்க சார். கிரிப்டோ கரன்சியில் பணம் அதெல்லாம் கப்பல் வாங்குறதுக்காக அவங்க பண்ணதா சொன்னாங்க. இல்ல இந்த வேலையெல்லாம் உள்நாட்டு வேலையா வெளிநாட்டு வேலை. கப்பல் வந்து இந்தியாவுக்கு வரப்போகுது. சென்னை போர்ட்ல ஒன்று கிளியரா சொல்லிடுறேன். சென்னை போர்ட்ல வந்து 1200 crores வந்து ஒரு ஒப்பந்தம் MOU பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் போர்ட் ட்ரஸ்ட் அத்தாரிட்டிக்கிட்டே ஒரு MOU பண்ணியிருக்கு. இதெல்லாம் காமிச்சு தான் எங்ககிட்ட வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சொகுசு கப்பல் வந்து நாங்கள் இங்கே கொண்டு வரோம். அந்த டைம் வந்து பார்டிலான்ற கப்பல் இல்லை. அதுக்கப்புறம் அந்த கப்பல் வந்து எங்ககிட்ட சொன்னது அவங்க பண்ண ரூட்டு தான், இவங்க பிளான் பண்ண ரூட்டு தான் கார்டியலா பண்ணாங்க. ஏன்னா சென்னை, இலங்கை இதெல்லாம் அவங்க பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க வச்சிருந்த வெப்சைட் நான் காமிக்கிறேன். இப்போ வெப்சைட் டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட்ல நீங்க பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் உங்களுக்கு அவங்க என்ன எங்களுக்கு இருக்க ஆதாரத்துக்கு 72 பேர் பாதிக்கப்பட்டிருக்கு சார். சாருடைய தரப்புலையும் என்னுடைய நாங்கள் சேர்த்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவை சேர்ந்தவர் 2 நபர். சரிங்களா? அவர் தனியாக எங்களுடைய முயற்சியை பார்த்து நேற்று தொடர்பு கொண்டு வந்துருக்காரு. ஆந்திராவை சேர்ந்த ஆன்லைனில் பார்த்து 2 பேருக்கு தலா 1 லட்சம் மாதிரி கொடுத்துருக்காங்க.